ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாடல் ஆஃப் ஹியூமன் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ஹியூமன் ஆக்குபேஷன் மாடல் பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ஓகே, ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் பார்த்திங்க அப்படின்னா மாடல்னால் என்ன, ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த மாடல் பற்றி தான் பேச போகிறோம். ஓகேவா? ஸோ இதை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரி ஹெய்ஹோல்ஃப்னர். இவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாடல் ஆஃப் ஹியூமன் ஆக்குபேஷனை டெவலப் பண்ணுறாரு. ஸோ இதோட ஃபர்தர் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் ஃபர்தராக ஒர்க் பண்ணி இப்போ டெவலப் பண்ணி மோஹோ அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மோஹோ அப்படின்னா வேணும்னா மாடல் ஆஃப் ஹியூமன் ஆக்குபேஷன். ஸோ இதில் நேமில் இருக்க மாதிரி இதோட ஒன்லி ஃபோக்கஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹியூமனுடைய ஆக்குபேஷன் மட்டும்தான். ஸோ அந்த ஆக்குபேஷனை வச்சு தான் அவங்களுடைய டிசபிலிட்டி, அவங்களுடைய மென்டல் இல்னஸ், அவங்களோட ஃபிசிக்கல் இல்னஸ் எல்லாத்தையும் நம்ம க்யூர் பண்ண போகிறோம். ஓகே, இந்த மோஹோ பார்த்தோம் அப்படின்னா கிளைண்ட் சென்டர்டு ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போது அந்த பர்சனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய ரோல் வந்து இருக்கும். ஸோ அந்த பர்சனுக்கு பார்த்திங்கன்னா கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கார்டனிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லா டெவலப் பண்ணி கார்டனிங்க்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதான். ஸோ அதான் அந்த கிளைண்ட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த கிளைண்ட்டோடைய ஆக்குபேஷன் அவங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை வச்சு நம்ம அவங்களுடைய டிப்ரெஷன், அவங்களோட மென்டல் இல்னஸை மறுபடியும் மாற்றுவோம். ஓகேவா? ஸோ இதில் ஆக்குபேஷனல் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது ஈஸி. ஆனால் அந்த ஆக்குபேஷனல் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது கஷ்டம். ஓகேவா? ஸோ ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டாக நம்ம அந்த என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி தரணும். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு அவங்களுடைய அதாவது இப்போது என்னுடைய ஆக்குபேஷனல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ரொம்பவே நல்லா இருக்குது. ஓகேவா? ஏன்னா இந்த என்விரான்மெண்ட் எனக்கு ரொம்பவே சஃபிஸ்டியண்ட்டாக இருக்குது. அதனால் நான் ஈஸியாக பேசுகிறேன், என்னால் நல்லா பேச முடியாது. அதுவே கொஞ்சம் லவுடான நாய்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் நான் இருக்கேன் அப்படின்னா என்னால் இந்த அளவுக்கு பண்ண முடியாது. ஓகே, ஸோ என்விரான்மெண்ட்டு தான் என்னோடய ஆக்குபேஷனல் பர்ஃபார்மன்ஸை மாற்றுது. ஸோ அதையே தான் நம்ம பேஷண்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அவங்களோட என்விரான்மெண்ட்டை நம்ம மாற்றி அமைக்கிறது மூலமாக அவங்களுடைய ஆக்குபேஷனல் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவங்க ஆக்குபேஷனல் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய பர்சனல் வேல்யூ, அவங்களோட ஹேபிட் எல்லாமே மாறி அவங்களுடைய டிசபிலிட்டியிலேருந்து வெளியே வர்றாங்க. ஓகே, இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட். ஒரு பர்சனுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் கொடுக்குறோம், நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறோம், நல்ல ஒரு சோஷியல் என்விரான்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் வருது இல்லையா, அதை நம்ம ஒலிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த பர்சனுடைய அவங்களுடைய டீப் ட்ரைவ் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மனசார செய்வாங்க அந்த வேலையை. ஸோ அதான் ஒலிஷன் அப்படிங்கிறது. பர்சனல் காசேஷன், அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் அவங்க வாலண்டியராக பண்ணுறது. ஸோ அதே போல் அவங்களுக்கு அதோட வேல்யூவும் தெரியும், அதே போல் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒலிஷன். ஸோ ஒரு என்விரான்மெண்ட் இருந்தால் தான் அவங்களுக்கு ஒலிஷன் டெவலப் ஆகுது. ஸோ அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு, அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஹேபிட்டாக மாறும். ஹேபிட்டுவேஷன். ஹேபிட்டில் 2 இருக்குது, ரோல்ஸ் அண்ட் ரொட்டீன்ஸ். இப்போ நம்ம டெய்லி ஸ்கூல் போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு ரோல் கொண்டு வராங்க. ஓகேவா? டெய்லி காலேஜ் போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ரோல் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட். அதே மாதிரி ரொட்டீன்ஸ். அதே மாதிரி அவங்களுடைய ரொட்டீன் அப்படிங்கிறப்ப அவங்க டெய்லி ஸ்கூல் போகிறாங்களா இல்லையா, அதான் ரொட்டீன். ஓகேவா? ஸோ ரோல் அப்படிங்கிறது அவங்களுக்கு நம்ம எல்லாம் கூப்பிட்ற பேர், ரொட்டீன் அப்படிங்கிறது அவங்க டெய்லி பண்ணக்கூடிய ஆக்ஷன். ஓகேவா? ஸோ டெய்லி போகிறனால அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கில் பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? ஸோ அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் அண்ட் இன்ட்ராக்ஷன் ஸ்கில்லு, மோட்டார் ஸ்கில்லு. ஸோ ப்ராசஸிங் ஸ்கில்லு, மோட்டார் ஸ்கில்லு, ப்ராசஸிங்கில் தான் இந்த கம்யூனிகேஷன் அண்ட் இன்ட்ராக்ஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் வரும். ஓகே, ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு தகுந்த மாதிரியான என்விரான்மெண்ட்டை நம்ம மறுபடியும் மாற்றணும். ஓகேவா? ஸோ மறுபடியும் அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில இன்ட்ரெஸ்ட் மறுபடியும் வேறு ஒரு விஷயத்தில் அப்படியே டெவலப் ஆகும். ஸோ இது அப்படியே ரொட்டீனாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அதே போல் இந்த ஒலிஷன் அப்படிங்கிறது அவங்க பர்சனலாக வரணும். ஓகேவா? நம்ம சொல்லி இப்போ இந்த ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லி அந்த ஒர்க் பண்ணக்கூடாது, அவங்களுக்காக பர்சனலாக தோணணும். அதான் ஒலிஷன் அப்படிங்கிறது. அவங்களோட பர்சனல் கான்செப்ஷன் தான் கண்டிப்பாக இங்கே இருக்கணும். ஸோ அதான் பர்சனல் கான்செப்ஷன் அப்படிங்கிறது. வேல்யூ அப்படின்னாலே ஒருத்தருடைய பிலீஃப், ஒருத்தருடைய கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இவங்க வந்து அந்த விஷயத்து மேலே எந்த அளவுக்கு வேல்யூ கொடுத்து அது கூட கமிட் ஆகிருக்காங்க, அதுக்கு வந்து கண்டினியூஸாக எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். அதே போல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அதே தான், அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் அந்த ஆக்ஷனில் எந்த அளவுக்கு இருக்குது, அதான் இன்ட்ரெஸ்ட். இப்போ நம்ம வந்து பேசுகிறோம் அப்படிங்கிறது வேறு, நம்ம இன்ட்ரெஸ்டடாக பேசுகிறோம் அப்படிங்கிறது வேறு. ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்டடாக பேசுகிறோம் அப்படின்னா நம்மளுடைய எமோஷன், நம்மளுடைய ப்ரெஷர் வந்து அந்த இடத்துல இருக்குது, நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓவராலாக சொல்ல போனோம் அப்படின்னா நம்மளுடைய மோட்டிவேஷன், ஒரு ஆக்குபேஷன் பண்ணுறதுல நம்ம எந்த அளவுக்கு மோட்டிவேட் ஆகிட்டு நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஒலிஷன் அப்படிங்கிறது. இதுலேயும் பர்சனல் கான்செப்ஷன் அப்படிங்கிறது நமக்கு என்னென்னலாம் வரும், நமக்கு என்னென்னலாம் வராது அப்படின்ற கேப்பபிலிட்டி அவங்களுக்கே தெரியும் இல்லையா. ஸோ எனக்கு வந்து இந்த ஒர்க் வரும், இந்த ஒர்க் வராது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதுதான் பர்சனல் கான்செப்ஷன். அடுத்ததாக ஹேபிச்சுவேஷன். ஓகே, இதெல்லாம் விட்டுருவோம். இப்போ நம்ம இந்த மாடலுடைய ஃபோக்கஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேசலாம். ஸோ இதோட ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா ஆக்குபேஷன். அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஆக்குபேஷனை நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்கணும்.
அதே போல் அவங்களுக்கு அந்த ஆக்குபேஷன் மேலே மோட்டிவேஷன் இல்லை அப்படின்னா அந்த மோட்டிவேஷன் உருவாகிற மாதிரியான என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி தரணும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஆக்குபேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அடுத்ததாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா மோட்டிவேஷன் க்ரியேட் பண்ணணும். அடுத்ததாக அவங்க அந்த ஆக்குபேஷனை ஒரு ரொட்டீனாக பண்ணுறாங்களா, அவங்களோட லைஃப் ஸ்டைலில் அந்த ஆக்குபேஷன் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். ரொட்டீன்லேயும் லைஃப் ஸ்டைல்லையும் அந்த ஆக்குபேஷனை கொண்டு வர்றோம். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரொட்டீன்ஸில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஸ்கில் டெவலப் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஸ்கில் டெவலப் ஆகிடுச்சு. அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்கில்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக அவங்களுக்கு அந்த என்விரான்மெண்ட், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கில்லில் அந்த என்விரான்மெண்ட் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா அமைதியான இடத்துல நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. சவுண்டு கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா கூட பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த என்விரான்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸை வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் மோகோவுடைய ஃபோக்கஸ். ஆக்குபேஷன், மோட்டிவேஷன், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அதே போல் ஸ்கில் அண்ட் என்விரான்மெண்ட். ஓகே, இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹியூமனை ஒரு சிஸ்டமாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ ஹியூமனை ஒரு சிஸ்டமாக கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த ஹியூமன் சிஸ்டத்துக்கும் அதே போல் ஒரு டாஸ்க்கு, என்விரான்மெண்ட், இது மூணுக்கும் உள்ள லிங்க் தான் ஒருத்தருடைய ஆக்குபேஷனல் பிஹேவியரை நிர்ணயிக்கும். ஓகேவா? அந்த டாஸ்க் எப்படி இருக்குது, அவங்க எந்த என்விரான்மெண்ட்டில் இருக்காங்க, இது மூணு சேர்ந்தால் தான் அவங்களுடைய ஆக்குபேஷனல் பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். அதே போல் இந்த ஹியூமன் சிஸ்டம் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஓகேவா? ஸோ இது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே போல் ரீஆர்கனைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ கொஞ்ச நேரம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேறு சில டாஸ்க்ஸ் வந்து தோண ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ ஹியூமன் சிஸ்டம் அப்படிங்கிறது கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே போல் வேறு சில என்கேஜ்மெண்ட் வந்து ரீஆர்கனைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு ஆக்குபேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய மைண்ட் அண்ட் பாடியை நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறது தான் ஆக்குபேஷன் அப்படிங்கிறது. அதே போல் நம்ம வந்து ஒரு ஆக்குபேஷனல் ஐடென்டிட்டியை பெறுவோம். நம்ம வந்து ஒரு வேலை செஞ்சுட்டோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி வருது இல்லையா? ஸோ அதான் ஆக்குபேஷனல் ஐடென்டிட்டி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஒரு ஆக்குபேஷன் பண்ணும்போது. ஓகே, இந்த மோகோவுடைய அசம்ஷன்ஸ், இது வந்து இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில அசம்ஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஹியூமன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைனமிக் சிஸ்டம். ஹியூமன் வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ ஹியூமன் இஸ் அ டைனமிக் சிஸ்டம். ஓகே, அதே மாதிரி ஆக்குபேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய மோட்டிவேஷன், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கெப்பாசிட்டி, அவங்க டெய்லி பண்ணுறாங்களா இல்லையா, அதே போல் அவங்களுடைய என்விரான்மெண்ட், இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஆக்குபேஷனாக மாறுது. இதோட ரிசல்ட்டு தான் ஆக்குபேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த ஆக்குபேஷன் தான் அவங்க யார் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட காட்டுது. ஹூ தே ஆர் அப்படிங்கிறத ஷேப் பண்ணுது. ஆக்குபேஷன் தான் அவங்கள ஷேப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது ஆக்குபேஷனல் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, அவங்க ஹேபிட்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களோட ரொட்டீனாக அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களுடைய ஆக்குபேஷனல் பர்ஃபார்மன்ஸ் எப்போ இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்கில்லுன்னு ஒரு லெவல் இருக்குது, ஆக்குபேஷனல் ஐடென்டிட்டி அப்படின்னு ஒரு லெவல் இருக்குது, அதே போல் பார்ட்டிசிபேஷன், காம்பிட்டன்ஸ், அடாப்டேஷன். ஓகே, இப்போ ஸ்கில் அப்படின்னா அவர் ரொம்பவே நல்லாவே அந்த ஆக்குபேஷனில் வந்து நல்லா ஸ்கில்டாக இருக்கார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஐடென்டிட்டி அப்படின்னா அவர் ஜஸ்ட் அந்த ஆக்குபேஷனை பண்ணுறாரு, அதனால் அவருக்கு வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு நேம் இருக்குது. அவர் அது ஸ்கில்ஃபுல்லாக பண்ணுறாரா இல்லையாங்கிறது இதில் தேவையில்லை. பார்ட்டிசிபேஷன் அப்படின்னா அவர் ஜஸ்ட் நான் பண்ணுறேன் அப்படின்ற வந்து இன்வால்வ் ஆகிருக்காரு அந்த இல்லை. அடுத்தது காம்பிட்டன்ஸ் அப்படின்னா ஒரு மோர் ஸ்கில்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? காம்படிஷனாக இருக்கார். அதே போல் அடாப்டேஷன் அப்படின்னா அவர் அந்த ஆக்குபேஷன் பண்ணுறதுக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்டார். அந்த என்விரான்மெண்ட்டே மோசமாக இருந்தால் கூட எந்த என்விரான்மெண்ட்டுக்கும் போய் அவர் அந்த வேலையை செய்வார். ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்கே உட்காந்து வீடியோ போடுறேன் அப்படின்னா, நான் வெளியே எங்கேயாவது போனால் கூட அங்கே கூட அடாப்ட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ ரெடி பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அதான் அடாப்டேஷன். ஓகேவா? ஸோ இது என்விரான்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கனால ஆக்குபேஷனல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னா ஒரு டைனமிக், எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது, டைனமிக் இன் நேச்சர். ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்னால கண்டினியூஸாக அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே போல் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகும்போது இதுவும் சேஞ்ச் ஆகும். ஓகே, அடுத்ததாக ஃபங்க்ஷன், டிஸ்ஃபங்க்ஷன், கண்டினியூம். எப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மோகோ வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறது. ஓகேவா? ஸோ த்ரூ பிஹேவியர் நம்ம வந்து அவங்களுக்கு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ண போகிறோம். அவங்களுக்குன்னு அவங்களுடைய மோட்டார் எபிலிட்டி, அவங்களுடைய நியூ பிஹேவியர்லாம் நம்ம என்கேஜ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால் அவங்கள நம்மளும் ரீஷேப் ஆகிக்கணும், அவங்களையும் ரீஷேப் பண்ணணும். ஓகேவா? ஓகேவா? ஸோ அவங்க வந்து புதுசாக பிஹேவியர்ஸ்லாம் கற்றுக்க போகிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், அவங்க புதுசாக அவங்களையே மாற்றிக்கணும். அவங்கள ஃபுல்லாக செல்ஃபாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் புது பிஹேவியரை கொண்டு வர முடியும். ஓகே, அதே போல் கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்களால அந்த புது விஷயத்தை வந்து பண்ண முடியும். அதே போல் அந்த ஆக்குபேஷனில் காம்படன்ஸ் ஆக முடியும். இப்போ சிம்பிளாக நீங்கள் லைஃப் லாஜிக்கே வச்சுக்கோங்க. ஓகேவா? லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நமக்குன்னு ஒரு என்விரான்மெண்ட்டே கிடைக்காது. அதே போல் நமக்கு ஒடிஷன், நமக்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்ட் உருவாகும். ஓகேவா? அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அதை கண்டுபிடிச்சி ஸோ இதாண்டா நம்ம லைஃப் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம டெய்லி அதே பண்ணுவோம். ஹேபிச்சுவேஷன் கிடைக்கும்.
அடுத்ததாக அதில் நம்ம ஒரு போட்டியாளராக மாறுவோம், நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ என்விரான்மெண்ட் இங்கே இருக்குது. என்விரான்மெண்ட்லேருந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடச்சி ஸோ ஹேபிடேஷன் ஆகி காம்படன்ஸ் ஆகிட்டோம், நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி போட்டி ஆகிட்டோம் அப்படின்னா. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா மோகோ. ஒருத்தவன் ஒரு வேலை செஞ்சு அதில் வந்து டாப் லெவலுக்கு போகிறான் இல்லையா? ஸோ அப்படி போகும்போது அவனுக்கு லைஃப்பில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அவன் பார்த்திங்கன்னா டிப்ரெஷனுக்கு போக மாட்டான். இது யாருக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா மோஸ்ட்லி நான் வந்து எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதே போல் அவரை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். அதே போல் கண்டினியூஸாக அவரை ரீஷேப் பண்ணி ரீஃபைனிங் பண்ணிகிட்டே இருக்கணும். அவருக்கு வந்து ஏதாவது ஒன்று மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவருக்கு அந்த ஆக்குபேஷனல் ஐடென்டிட்டி அதே ஒரு வேலையை பண்ணிகிட்டே இருக்க போகிறாரு. ஸோ அது ரிப்பீட்டேட்டாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு அடாப்டேஷன் கொடுக்கணும். ஓகேவா? அப்போ தான் அவரால் அது மறுபடியும் பண்ண முடியும். ஓகேவா? அதே போல் அவரை அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். ஓகேவா? ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு தேவையான அடாப்டேஷன் நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னால் பேனா பிடிக்கிறதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அப்படின்னா இதுக்கு அந்த மாதிரி பெரிய கிராஸ் இருக்கக்கூடிய ஒரு அடாப்டேஷன் கொடுத்துரும் அப்படின்னா என்னால் பேனாவை இப்படி தூரமாக வச்சு கூட பிடிச்சி எழுத முடியும். ஓகேவா? ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் மோகோ பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசிட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மாடல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாடா.